எதிர்த்து பேசிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நேரத்தில் நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுகிறது. அது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன். உங்கள்கிட்ட தொடங்கலாம். மற்ற எல்லாருடைய கருத்துக்களை கேட்டேன். திரு பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய இணையமைச்சர் சொல்றாரு, எவ்வளவு நாள் இந்த ஆட்சி நீடிக்குன்னே தெரியல, நாளை காலை வரைக்குமே அவர் முதலமைச்சராக இருப்பாரானே தெரியல அப்படின்லாம் சொல்றாரு. என்ன அடிப்படையில் இதெல்லாம் சொல்றீங்க? இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான சூழல் ஒண்ணு. அந்த கட்சி ஒருத்தருக்கு ஒருவராக தேர்தல் கமிஷன்ல ஒரு புகார் கொடுத்து கட்சியினுடைய அமைப்பு அப்படிங்கிறதுலையே யார் அதிகாரம் இருக்கவர்கள் அடுத்தவர்களை நீக்குவதற்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் அந்த கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய அதிகார மட்டங்கள் இருக்கக்கூடிய நிலைமை. ரெண்டாவது, எம்எல்ஏக்கள் மனசாட்சிப்படி நாளைக்கு வாக்களித்தால் இல்ல இந்த வாக்களிப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கிற மடி இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த பெரும்பான்மை அப்படிங்கிறது நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல ரொம்ப கிளியரா உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. ஏன் டவுட்? அவங்கள்ட்ட 124 பேர் வச்சிருக்கோம், கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கோம், திருப்பி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம், டிவி முன்னால வரிசையா நிக்க வச்சு எல்லாத்துக்கிட்ட இன்டர்வியூ வாங்கி கொடுக்குறோம். ஆனா அந்த ரூம் ரெசார்ட்டுக்குள்ள எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கோம். அப்புறம் எல்லாத்தோட போனையும் வெளியில வாங்கி வச்சுட்டோம், யாரோட தொடர்பு கொள்ள முடியாது. இந்த மாதிரி பல்வேறு விதமான சூழ்நிலைகளை மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால இது சுதந்திரமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமையில பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவிக்கிறார். நீங்க இது எவ்வளவு நாள் இருப்பாருன்னு தெரியல அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் என்னுடைய நண்பர், அவருக்கு வாழ்த்துக்கிறேன்ங்கிறாரு. ஆனா நாளை காலை வரை அவர் முதலமைச்சராக இருப்பாரா இல்லையா அப்படின்னு இணையமைச்சர் சொல்லும் போது இப்ப ஏதாவது அதுல அவருக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல, ரெண்டு விதமா அதை பார்க்கலாம். ஒண்ணு, ஆட்சியில ஒரு பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வாழ்த்து சொல்வது என்பது மரபு. ஒரு மத்திய அமைச்சர், மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதமர், இவர்கள் எல்லாருமே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்றதுங்கிறது வழக்கமா. ஒரு எதிர்கட்சியாக எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட ஒரு பொறுப்புக்கு வரும்போது வாழ்த்து சொல்றதுங்கிறது இந்த நாட்டினுடைய பண்பு அது. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமற்ற சூழல், இந்த சூழல் இருக்கும்போது இவர் தொடருவாரா அப்படிங்கிறது அந்த நிச்சயமற்ற சூழல் அப்படிங்கிறது எதை வச்சு வரீங்க? நம்பர் இருக்கு, அவங்க நாங்க நிரூபிக்கிறோம்ன்றாங்க. ஆளுநர் அழைத்திருக்கிறார், முதலமைச்சராக பதவி அமைச்சரவையே புதுசா பதவி நிச்சயமற்ற தன்மை. சட்டப்படி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா விதமான ஃபார்மாலிட்டியும் பக்காவா இருக்கு. ஆனா இது அப்படியே 4 வருஷத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்கான்னு கேட்டா, இவங்க எல்லாம் ரெசார்ட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாங்கன்னா 4 வருஷம் ஒருவேளை போகலாம். இவங்க எல்லாம் தொகுதிக்குள்ளேயே வராம இருந்துட்டாங்கன்னா, வெளியிலேயே வராம இருந்துட்டாங்கன்னா 4 வருஷம் காப்பாத்திக்கலாம். ஆனா பிராக்டிகலா அது நடக்குமா? ஏன் இந்த சூழல் எல்லா மக்களுக்கும் தெரியுது, அரசியல் கட்சிகளான எங்களுக்கும் தெரியுது. இது சுதந்திரமா நடக்கல, எம்எல்ஏக்கள் வேறு ஏதோ வகையில ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களாக வெளியில வராம மற்றவர்கள் நாங்க விமர்சனத்தை தான் வைக்க முடியுமே தவிர அதை தாண்டி கவர்னரா இருந்தாலும் இது எதுவும் பண்ண முடியாது. திரு அன்வர் ராஜா, அங்கதான் திரும்ப வருது. நாங்க சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னா மக்களை போய் சந்திச்சிருக்கணும். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 நாட்களாக திரும்ப இல்ல. ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், திருப்பூர் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய தாயார் மறைந்து விட்டார். அந்த தகவலை அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு, அந்த மகனுக்கு சொல்வதற்கு கூட வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல்ல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? அது இல்லை, எல்லாருடைய கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லாரும் அவங்க குடும்பத்தோட பேசுகிறாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூட இருக்கிறாங்க. இவ்வளவு இந்த செய்தி இது அடிப்படை ஆதாரத்தோடு நான் சொல்றேன். இந்த செய்தியை உங்களால மறுக்க முடியுமா? திருப்பூர் வடக்கு தொகுதி எம்எல்ஏ கே.என். விஜயகுமாருடைய தாயார் பிப்ரவரி 15ஆம் தேதி இறந்து விட்டார். இந்த தகவலை உடனடியாக அவருடைய மகனுக்கு சொல்ல முடியல. கடைசி காலகட்டங்களில் அந்த மகன் தாயோடு இருக்க முடியாத ஒரு நிலை இருக்குன்னா, தாயாருடைய மரணம் குறித்த ஒரு தகவலையே அவருக்கு சொல்ல முடியல சட்டமன்ற உறுப்பினருக்குன்னா, அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனையை எப்படி கொண்டு போய் சொல்ல முடியும்? சொல்ல முடியலன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் கையிலையும் செல்ஃபோன் வச்சுருக்காங்க, எல்லாரும் அவங்க வீட்டோட பேசுகிறாங்க, அவங்க உறவினர்களும் சேர்ந்தே தங்கியிருக்கிறாங்க. எம்எல்ஏ மட்டும் அங்கே தங்கியிருக்கல, பெண் எம்எல்ஏக்கள் இருந்தால் அவங்க கணவன்மாரும் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க அங்கே இருக்கிறாங்க. சொல்ல முடியலன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அந்த தகவல் அவருக்கு இதுவரைக்கும் மறுக்கப்படல. பத்திரிகைகள்ல செய்தி வந்திருக்கிறது. இதுவரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினரே இதை பத்தி எதுவுமே இதுவரைக்கும் விளக்கல. இல்ல, அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு தகவல் போயிருச்சு, அதனால விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. பத்திரிகையில் வந்திருக்க செய்திகள் பூராவுமே உண்மை என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? சில பத்திரிகைகள் வரிந்து கட்டி கொண்டு எங்களை எதிர்ப்பது என்பதையே ஒரு தங்களுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டு எழுதுகிறார்கள். அப்படி எல்லாம் இருக்கும்போது எப்படி நீங்க உண்மை? அதுல நிறைய எனக்கு கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி திரு ஓ பன்னீர்செல்வம் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தரலாம், திரும்ப தொடர்ந்து பேசுவோம். வணங்கி மாண்புமிகு அம்மாவுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான அழைப்பு வேண்டுகோள். மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மை எல்லாம் ஆளாக்கி நமக்கு முகவரி கொடுத்தவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக தனது உடல்நலத்தை கூட பாராமல் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து நம்மை வெற்றி பெறச் செய்து சட்டமன்ற உறுப்பினராக்கியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். தமிழக மக்களுக்காக உழைத்து தன்னையே உருக்கிக் கொண்ட தியாக தெய்வம்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள். மக்கள் வாக்களித்தது நமக்காக அல்ல, மாண்புமிகு அம்மா என்னும் அன்பு தெய்வத்திற்காக மட்டுமே. தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி இருக்கவே கூடாது என்பதுதான் அந்த அன்பு தெய்வத்தின் கொள்கை. மாண்புமிகு அம்மா அவர்களின் கொள்கைக்கு மாறாக செயல்பட்டதால் நமது இயக்கத்தை விட்டும் தனது இல்லத்தை விட்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பே வெளியேற்றப்பட்ட ஒரு குடும்பத்தின் ஆட்சி அமைய நீங்கள் உறுதுணையாக இருக்கலாமா? இது மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் அம்மா அவர்களை நம்பி வாக்களித்த தமிழக மக்களுக்கும் செய்யும் துரோகம் இல்லையா? மாண்புமிகு அம்மா அவர்கள் விரும்பிய ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக உங்களிடம் நான் பலமுறை இது குறித்து மன்றாடி கேட்டுவிட்டேன். எனது வேண்டுகோளை ஏற்று மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் நடராஜ் அவர்கள் மனம் மாறியிருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் கொள்கையை கட்டி காத்திட வேண்டும் என்று அவர் எடுத்த நல்ல முடிவு, திரு ஆர் நடராஜ் எடுத்த நல்ல முடிவு வரவேற்கத்தக்கது. எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு வாக்களிப்பது குறித்து நீங்கள் முடிவெடுப்பதற்கு முன்பு மாண்புமிகு அம்மா அவர்களின் உண்மை தொண்டனாக இருந்து சுதந்திரமாக நினைத்து நீங்கள் சிந்தித்து நினைத்து பாருங்கள். நமது இதய தெய்வம் அம்மா அவர்களை ஒரே ஒரு முறை நினைத்து பாருங்கள். மாண்புமிகு அம்மா அவர்களின் உண்மை தொண்டர்களாகிய நீங்கள் யாருடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்க மாட்டீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். நமக்கு வாக்களித்த தமிழக மக்களின் எண்ணத்திற்கு மாறாகவும் அவருடைய வெறுப்புக்கு உள்ளாகாமலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் எண்ணங்கள் நிறைவேற மாணவ மாணவிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எண்ணங்களும் நிறைவேற, அம்மா அவர்களின் சாதனைகளும் தொடர நாளைய தினம் சட்டப்பேரவையில் அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு நீங்கள் அனைவரும் எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி நேர வாய்ப்பினை நல்ல முறையில் அனைவரும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்களது உறவினர்களும் குடும்பத்தாரும் தொகுதி மக்களும் உரிய முறையில் அறிவுறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கடல் சேனல்ல நம்ம ரெட்டையில முடக்கிறன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா நாங்க டெல்லியில போய் அந்த கட்சி நாளை சட்டமன்றத்தில் இந்த பெரும்பான்மை நிரூபிக்கப்பட வேண்டிய இந்த நேரத்தில் கடைசி நேர ஒரு வேண்டுகோளாக திரு பன்னீர்செல்வம் இப்போது ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். நாளை சட்டமன்றம் நடைபெறுகின்றது, அங்கே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு முன்னதாக கடைசி நேர வேண்டுகோளாக இப்படியான ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். குடும்ப ஆட்சி கூடாது என்பதே ஜெயலலிதா அவர்களுடைய எண்ணமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வச்சுக்க திரு அன்வர்ராஜன் நம்ம அதை தான் பேசிட்டு இருந்தோம். மீண்டும் நீங்கள் அவருக்கு நேரடியாக கூட பதிலாக இருக்கலாம். அது ஒரு வெளியேற்றப்பட்ட குடும்பத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டுமா என்பதை சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை. வெளியேற்றப்பட்ட குடும்பத்தினுடைய ஆட்சி இல்லையே, இது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில இருக்கு. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை அவரே நம்புவாரான்னு தெரியல. இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதை ஏற்றுக்கொள்வாரா, இது என்னுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல, அவர் சொல்லுவாரா இது பின்னால எல்லாம் அப்படி நடக்கும் எல்லாரும் அனுமானத்தின் மீது பேசி அனுமானத்திலே கேட்கல, நான் நேரா கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி என்னுடைய ஆட்சி நடக்கிறது, என்னுடைய தலைமையிலான ஆட்சி இங்க நடக்கிறதுன்னு சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்லுவாரு. சொல்ல மாட்டார். அவருடைய தலைமையிலான ஆட்சி தான் நடக்குது. அப்ப எதுக்கு டிடிவி கவர்மெண்ட் ஹெடட் பை எடப்பாடி பழனிசாமி தான் நடக்குது. நீங்க இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த 4 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுமா? நான் நம்புறேன். நம்ம நம்பிக்கையை பேச முடியாது. இப்பதான் நீங்க சொன்னீங்க நம்பிக்கைகள் கணிப்புகளை பேசக்கூடாது, என்ன உண்மை அப்படின்னு. உறுதியாக இருக்கும் அதிமுக ஆட்சி இன்னும் அதிமுக ஆட்சி இருக்கும்ங்கிற உறுதி இருக்கிறது நான் கேட்கல. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பாரா? எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகளுக்கு முழுமையாக முதலமைச்சராக இருப்பார். அவர் தலைமையில் முழுமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கும். இப்ப என்ன அடிப்படையில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் உங்க கட்சியில 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக நீங்க பொறுப்புக்கு கொண்டு வந்தவர், இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். 2 முறை. இல்ல, 3வது முறை நீங்க தான் கொண்டு வந்தீங்க. 2 முறை அம்மாவால் 2 முறை கொண்டு வரப்பட்டவர். அம்மாவால் 2 முறை, அப்புறம் நீங்க வந்து ஒரு முறை பிஜேபியால் கொண்டு வரப்பட்டவர். சின்னம்மாவால் கொண்டு வரப்பட்டவர். அப்ப டிசம்பர் 5ஆம் தேதி பிஜேபி தான் சொல்லி அவர் முதலமைச்சராக வந்தாரா? ஆமாம், நான் சொன்னேன். இல்ல, இது புது செய்தியா இருக்கு எங்களுக்கு. உண்மைதான். நீங்க புது செய்தி இல்ல, புது செய்தி இல்லைங்க. நான் சொல்லிடுறேனே, புது செய்தி இல்ல. சார் கண்ணன் சார் இருக்கிறாரு, வானதி அம்மா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு அரசுல அந்த முதலமைச்சர் இறந்து போனால் அதற்கு அடுத்து 2ஆம் நிலையில் உள்ள ஒருவருக்கு தற்காலிகமாக அந்த முதலமைச்சர் பதவியை எடுத்து வைப்பார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து 7-8 நாட்கள் கழித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தங்கள் சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்வு செய்வார்கள். இதுதான் இந்தியாவில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நடைமுறை. உங்களுக்கு இந்திரா காந்தி இறந்த போதும் அப்படித்தான். ராஜீவ்காந்தி உடனடியாக அந்த ஆட்சி மன்ற குழு முடிவெடுத்தது. அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி கலைத்து விட்டு ஆட்சி நடத்திய தேர்தலுக்கு வந்தார். அதே போல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த போது அப்படித்தான். டாக்டர் நாவலர் அவர்கள் தான் முதல்வர் என்று வந்தார். அதற்கு பிறகு கலைஞர் முதல்வராக வந்தார். இப்படித்தான் வரிசையா வந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது இடைக்கால முதலமைச்சராக இவர் இருந்தார், நம்முடைய நாவலர் இருந்தார். அதற்கு பிறகுதான் இந்த முதலமைச்சர் பதவியிலே போட்டி வந்து ஜானகி அம்மா வந்தார்கள், ஆட்சி கலைந்தது. இப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அம்மா அவர்கள் இறந்து போனால் இடைக்கால முதலமைச்சராக உடனடியாக அவரை அடுத்த முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த பன்னீர்செல்வத்தை தேர்வு செய்திருக்க வேண்டும். அப்படி தேர்வு செய்யவில்லை. இதுவரை இருந்த நடைமுறையை மாற்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் போட்டு இதற்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தால், இடைக்கால முதலமைச்சர் வைத்து ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தால் வேறு யாராவது முதலமைச்சராக வந்து வருவார்கள் என்ற டெக்னிக்கல் பாயிண்டை வைத்து உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை போட்டு பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக அப்போது டிக்ளேர் செய்து விட்டார். இதற்கு காரணம் மத்திய அரசு தான். எப்படி சொல்றீங்க? இதற்கு காரணம் மத்திய அரசு தான். நான் சொல்கிறேன், இத்தனை நாள் வாய் திறக்கவில்லை என்பது இப்போது நீங்கள் கேட்டீர்கள் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட், இந்த பாயிண்டை நிறைவேற்றுவதற்காகத்தான் மத்திய அமைச்சர்கள் எல்லாம் இங்கு வந்து உட்கார்ந்து இந்த வேலையை கச்சிதமாக முடித்து விட்டு மத்திய அமைச்சருடைய அந்த நெருக்கடிக்கு அதிமுக உள்ளாச்சா? அப்போ ஆமா, பன்னீர்செல்வத்தை தன்னுடைய கைப்பாவை ஆக்கி கொண்டார்களா இல்லையா? ராஜா போய் பார்க்கிறார். நேற்று இரவு இவ்வளவு முக்கியமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிற போது நேற்று இரவு பிஜேபியினுடைய தேசிய தலைவர் எச் ராஜா போய் ரகசியமாக பார்த்து 1 மணி நேரம் தெரிஞ்சா பார்த்தா ரகசிய சந்திப்பு இல்ல. ஆனா என் கேள்வி என்னன்னா, என்னன்னா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட உடனே சசிகலா அவர்கள் சொன்னது, அதற்கு பிறகு இந்த இவர் வந்து தன்னை எதிர்த்த பிறகு பத்திரிகையாளர்களையும் உங்க தொண்டர்களிடையும் பேசிய போது சொன்னது, நான் அவரை முதலமைச்சராக அமர வைத்தேன், நான் நினைச்சிருந்தா நான் முதலமைச்சர் ஆயிருக்க முடியும், ஆனா பன்னீர்செல்வத்தை நான் முதலமைச்சர் ஆயிருந்தேன், பச்சை துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது சரியா, நீங்க சொல்றது சரியா? அவர்கள்
சம்மதத்தோடு டெக்னிக்கலாக, அதாவது இன்னொரு தேர்தல் வராமல் ஒரு நடைமுறையை மாற்றி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை போட்டு அப்ப மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த நெருக்கடியை அதிமுக ஏற்றுக்கொண்டதா? அதை தவிர்க்க முடியாம இருந்துச்சு அதிமுக அந்த நிலையில. ஆமா, அந்த அங்கிருந்தானே நெருக்கடி வருது. நெருக்கடி முற்றி தானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே வந்து புகுந்து இப்போது இவ்வளவு கலவரத்துக்கும் யார் காரணம்? இதை அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆரம்பத்துல இருந்து சொல்லவே இல்லையே. அவரு நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நேரடியான குற்றச்சாட்டு முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வத்தை பதவியேற்க, அதுவும் இடைக்கால முதலமைச்சர்ல முழுமையான முதலமைச்சராக பதவியேற்பதற்கான எல்லா நெருக்கடிகளையும் மத்திய அரசு கொடுத்ததுன்னு நேரடியா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டுகிறார். இங்க மத்திய அமைச்சர்கள் இங்க இருந்து செய்தாக அப்படிங்கிறார். ரொம்ப ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. அதாவது மத்திய அமைச்சர்கள் இங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னா முதல் நாள் ஐயா நான் பேசி முடிச்சுக்கலாமா? அதாவது மறைந்த முதலமைச்சர் அவருடைய இறுதி சடங்கிற்காக மத்திய அமைச்சர்கள், எங்க கட்சியோட மாநில முதல்வர்கள் அத்தனை பேரும் வராங்க. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து திரு அமித்ஷா வரைக்கும் அவங்க உடம்பு சரியில்லைன்னா வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. எய்ம்ஸோட மெடிக்கல் ஹெல்ப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மத்திய அரசாங்கம் தன்னோட அதிகார வரம்புக்குள்ள ஒரு மாநில முதலமைச்சருக்கு என்ன தேவைப்படுமோ, என்ன உதவிகள் இருக்கோ, இதை தாண்டி ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி இன்னைக்கு ஏன் இந்த குற்றச்சாட்டு வருதுன்னு சொன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கிறது. கட்சி, அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரம், இதில் இருக்கக்கூடிய இந்த சூழலை அவங்களால இன்னைக்கு அதை தாக்கு பிடிக்க முடியல. யாரை குற்றம் சாட்டினால் அதை மக்கள் நம்புற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வேணா சொல்லலாமே தவிர 1% கூட. அப்போ நீங்க அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டினால் மக்கள் நம்புவார்களா என்ன? நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்படி தெரியுது இல்லைங்க. 1% கூட உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை மத்திய அமைச்சர்கள் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடைமுறைவே மாற்றுறாங்கன்னு சொன்னா, இந்த குற்றச்சாட்டு ஏன் முதல்ல ஒரு மாச காலத்துல யாருமே வாயை திறக்கல? இல்ல, அவர் அந்த டைம்லைன் சொல்றாரு. அந்த நேரம் அவர் என்ன சொல்றாரு, வரலாற்றுல எல்லா நேரங்கள்லயும் ஒரு இடைக்கால முதலமைச்சர் தான் பதவி ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அன்று மாலை இல்ல, எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா எல்லோருக்கும் தெரிந்த செய்தி, அன்று மாலை 6 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடப்பதாக இருந்தது. ஆனால் அது தள்ளி போய் 11 மணிக்கு நடந்தது. ஒருவேளை திரு அன்வர் ராஜா சொல்வதெல்லாம் நடந்திருக்கிறதாங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. உங்கள்ட்ட இருந்து விளக்கம் கேட்கிறேன். அந்த நெருக்கடிகள் ஏதாவது நடந்ததா? சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் 6 மணி அன்றைக்கு மாலை நடப்பதாக இருந்தது. நான் என்னுடைய இது சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டமே அப்போது நடந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அவர் ஏற்கனவே முதலமைச்சர் கவனித்து வந்த பொறுப்புகளை எல்லாம் அவர்தான் கவனித்து வருகிறார். இடையிலேயே கவர்னர் பார்த்துவிட்டு முதல் நாள்ல இருந்து திரு பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக ஆக்க வேண்டும், நியமிக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெருக்கடி காரணமா தான் இது நடந்ததுங்கிறீங்களா? அப்ப ஏன் அதெல்லாம் முதல்ல சொல்லவே இல்ல? இவ்வளவு நாட்கள் இத பத்தி பேசவே இல்லையா? நான் ஏற்கனவே போன இன்டர்வியூல சொல்லிருக்கேன். பிஜேபியினுடைய இந்த தகவல்கள் பாரதிய ஜனதா கட்சி பிரிவினை உருவாக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னீங்க, வையச்செல்வன் சொன்னாரு, திரு தம்பிதுரை சொன்னாரு, எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க கேட்கும்போது தான் அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் எனக்கு ஏற்கனவே 2-3 நாளாவே மனசுல உதிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நீங்க கேட்கும்போது தான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னால இல்ல, இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இது சாதாரண குற்றச்சாட்டு இல்ல. நான் சாதாரண ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு. நான் சொல்றேன், நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா? குற்றச்சாட்டுங்கிறது விட்டுருங்க. நான் எப்படி விட முடியுங்க சார்? இவ்வளவு பெரிய விஷயத்தை கோடிக்கணக்கான மக்கள் முன்னால எங்க மத்திய அமைச்சர்கள் இருந்து திரு ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கான்னு சொல்றீங்க. நடந்தது உண்மையா இல்லையா? என்ன நடந்தது? அத நீங்க ரெண்டு பேரும் தான் சொல்லணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடந்தது உண்மையா இல்லையா? சொல்லுங்க சார், சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடந்தது இல்ல. ஒருவேளை திரு சுப்பிரமணிய சாமி சொன்னதையும் நான் இதுல சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கோன்னு தெரியல. அவர் 2 மத்திய அமைச்சர்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு பேட்டியில முந்தா நாள் சொன்னாரு, நேற்று முன்தினம். ஒருவேளை திரு அன்வர் ராஜா அதை குறிப்பிடுகிறாரா, அதோடு சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. இதுவரைக்கும் 2 கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி வருகிறது, திமுக வருகிறது அப்படின்னு குற்றச்சாட்டை பார்த்தோம். ஆனால் திரு பன்னீர்செல்வத்தை நியமித்ததே பாரதிய ஜனதா கட்சி தான் வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதாவது இவங்க சொல்ற மாதிரி டைம் லைனை நீங்க பாருங்க. அது அந்த கட்சி எப்ப சொல்லி இருக்கணும், இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சுவாது. நீங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மத்திய அமைச்சர்கள் நியமிச்சாங்கன்னா நாங்க மனசுக்குள்ள வச்சிருந்தோம், இப்பதான் எங்களுக்கு சொல்ல வரோம். ஏப்ப சொல்ல வரீங்க? பிரச்சனை ஆரம்பிச்ச முதல் நாளாவது சொல்லி இருக்கலாம்ல. இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு நிலைமை கைமீறி போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல வரும்போது இந்த குற்றச்சாட்டு வருமா? நாடாளுமன்ற உறுப்பினரே இப்பதான் சொல்றாரு. என்ன 60 நாளைக்கு 2 நாள் முன்னாடி மத்திய அமைச்சர்கள், அதனால இதுக்கான சூழல் வந்தப்போ சொல்லலாம் சொல்றேன். இந்த சூழல் நீங்க ஏதை 6 மாசம் கழிச்சு சொல்ல மாட்டாங்க, இப்ப ஏன் சொல்லணும்? இன்னைக்கு சூழல் என்ன?
இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற முடியுமா இல்லையாங்கிற வந்தோடனே யார் மேல குற்றச்சாட்டு போட முடியும்னு பார்த்துட்டு இந்த மாதிரி குற்றச்சாட்டு இஷ்டத்துக்கு சொல்ல முடியுமா? இல்ல நான் சொல்றேன் நீங்க என்ன அடிப்படையில சொல்றீங்க? சரி இருங்க, நான் இருங்க, சகோதரி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்ற குற்றச்சாட்டு உண்மை, அதாவது இப்படி நடந்ததா இல்லையா? இல்லன்னு சொல்றாங்க அவங்க. என்ன நடந்தது சொல்லுங்க. நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் போட்டு அவர் தேர்வு செய்யப்பட்டாரா இல்லையா? இதற்கு முன்னால் அப்படி நடந்திருக்கிறதா? யார் சொல்லி கூட்டம் போட்டாங்க? இதற்கு முன்னால் அப்படி இல்ல இது நடந்திருக்கிறதா? நான் ஏற்கனவே நான் கேட்டேன். இல்ல இப்ப பாரதிய ஜனதா கட்சி மீது நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பல கட்சிகளும் அந்த குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இப்ப நீங்க நேரடியா சொல்றதுல அதனுடைய அர்த்தம் இன்னும் கூடுதலாவது, அதுக்கான முக்கியத்துவம் கூடுதலாவது. ஆனா 60 நாட்களாக உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளரோ அவங்க இதை பத்தி இதுவரைக்கும் சொல்லல. அப்புறம் நான் தான் நியமித்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப அது எல்லாமே தவறா? இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தப்பட்டதும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது மத்திய அரசாங்கம் சொல்லிதான் நடந்துச்சு? திரு பன்னீர்செல்வம் தேர்வானதும் அவர்கள் சொல்லிதான் நடந்துச்சா? திருமதி சசிகலா அவர்கள் மத்திய அரசாங்கம் தான் என்ன நிர்பந்திச்சு, இல்ல பயமுறுத்துச்சு, இல்ல என்ன வேற விதமான அழுத்தம் கொடுத்தாங்கன்னு இதுவரைக்கும் ஏன் சொல்லல? இல்ல எந்த மத்திய அமைச்சர்கள் சொல்றாரு, எந்த மத்திய அமைச்சர் வெளிப்படையா அவங்க சொல்லட்டும். இல்ல அத நீங்க திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள்ட்ட நம்ம கேட்கணும். இரண்டு பேர் அவர் சொல்றாரு, 2 மத்திய அமைச்சர்கள் அவர் சொல்றாரு. இல்ல உங்க கட்சியில இருக்கிற ஒரு மூத்த தலைவர் சொல்றாருல. இங்க பாருங்க, குற்றச்சாட்டு இன்னைக்கு அவங்க சொல்லிருக்காங்கல்ல, அவருதான் நான் நேரம் வரும்போது சொல்றானே எங்க மூத்த தலைவரே சொல்லிட்டாருல. இப்ப இவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காருல, இவர் யார் மத்திய அமைச்சர் முதல்ல சொல்லட்டுங்க. சும்மா ஆதாரம் இல்லாம எது வேணா சொல்லிட்டு போவீங்களா? ஆதாரம் இல்லாம நான் சொல்லல. சொல்லுங்க போ, எந்த மத்திய அமைச்சர் சொன்னாரு? பிஜேபியினுடைய அழுத்தம் காரணமாக எந்த அழுத்தம் எங்க இருந்து வந்துச்சு? அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தி இனிமேல் ஒரு அவகாசம் கொடுத்து இதில் ஏதாவது மாறுதல் வந்து விடக்கூடாது, நம்முடைய சொல்லை கேட்கின்ற பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று மறைமுகமாக இது செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. இல்ல அப்படி என்ன இவர்கள் மீது இவங்க இப்ப சசிகலாவோ அல்லது மற்றவர்களோ வரக்கூடாது அப்படிங்கறதுனால திரு பன்னீர்செல்வம் வரணும்னு மத்திய அரசு நினைச்சதுங்கிறீங்களா? ஆமா, அதான் உண்மை. வேற என்ன பெரிய ரிவீலிங் பாயிண்ட் இருக்கு. நிறைய விஷயங்களை சொல்றாரு, பல கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அவகாசம் கொடுத்தா இதில் மாற்றம் வந்து விடலாம். நீங்க டெம்பரவரியா எப்போதும் வைக்கிற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் போட்டா, இப்ப நடந்த இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சின்னம்மா தேர்வு பெற்றார், இதே போல ஒரு வந்து விடலாம் என்று கருதித்தான் அது அப்படி செய்யப்பட்டது. அப்ப அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய திராணி இல்ல, அது அழுத்தம் நெருக்கடி வந்திருக்கிறாரு. அப்ப சரிங்க, மத்திய அரசாங்கத்திலிருந்து நெருக்கடி வந்திருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுப்பார்கள். இப்ப கட்சியினுடைய கொரோனா சொன்னதுன்னா ஓட்டு போடுவாங்க. உங்க கட்சி ஏற்றுக்கொண்டதுல அப்ப அந்த அழுத்தத்தை உங்க கட்சி எதிர்கொண்டது அல்லது ஏற்றுக்கொண்டதுன்னு அர்த்தம், அப்படிதானே? இல்ல, நான் கட்சி ஏற்றுக்கொண்டது உண்மை, அது வேறு விஷயம். ஆனால் இப்படி ஒரு சரித்திர சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். இதற்கு முன்னால் இப்படி நடக்கவே இல்லை. ஒரு பிரதமரோ ஒரு முதலமைச்சரோ மறைவுக்கு பிறகு உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களோ உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்களோ கூடி அடுத்த முதலமைச்சரையோ அடுத்த பிரதமரையோ இந்தியாவில் தேர்வு செய்திருக்கிற முன்னுதாரணம் இருக்கிறதா? இல்லை. ஏன் இதுவரைக்கும் அத பத்தி பேசல? இல்ல இல்ல இல்ல, இதுவரை இல்ல. ஏன் இதுவரைக்கும் அத பத்தி பேச மாட்டீங்கறாங்க? அன்னைக்கு நாங்க சொன்ன சீஃப் மினிஸ்டர் பேச வேண்டிய சூழ்நிலை வந்து நான் பேசுறேன் சொன்னவங்க இன்னைக்கே அத வந்து பேசுறாங்க. இல்ல, என்னைக்கு பேசுறோம்ங்கிறது இல்ல, ஆனா உண்மை இருந்ததுன்னா என்னைக்கு வேணா பேசலாம். இல்ல இல்ல, அப்படி சொல்லாதீங்க. நான் கேக்குறது இதுல உண்மை இருக்கா இல்லங்கறத கேட்க வேண்டியிருக்கு. பேசுறங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பேசுறீங்க? அன்னைய சூழல்ல நெருக்கடிகள்ல ஒருவேளை பேச முடியாத சூழல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழல் அவர் சொல்றாரு. அப்படியான ஒரு குற்றச்சாட்டு அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர், இங்க மாநிலத்தில் அமைச்சராக இருந்தவர், 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் இருக்கிற ஒருத்தர் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இது சாதாரணமா அப்படி புறந்தள்ளி போயிட முடியுமா? சாதாரணமா நான் சொல்லல, அதனால தான் சொல்றேன். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, ஆதாரம் இல்லாம. இந்த ஆதாரத்தை தயவு செஞ்சு அவங்க சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, அன்னைக்கு மத்திய அரசோட அழுத்தம் காரணமாக அன்று பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனாலும் அவங்க சொன்னாங்க நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்திருக்கோம்னு. அப்போ அன்று அந்த படி நடக்கல, எங்க விருப்பத்துக்கு மாறா நடந்திருக்கு. நாங்க என்ன பண்ணோம்? நாங்க தலைமைக்கு கட்டுப்பட்டோம். இன்னைக்கு கூவத்தூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நாங்க சொந்தமா முடிவெடுக்க முடியல. அவர் சொன்ன மாதிரியே சகோதரர் தலைமையோட கட்டுப்பாட்டுக்கு முடிவெடுத்திருக்காங்க. இன்னும் 15 நாள் 20 நாள் கழிச்சு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இந்த அரசாங்கம் 4 வருஷம் நடக்குமான்னு. இதே மாதிரி அங்க அடைச்சு வச்சிருக்கிற 10 எம்எல்ஏக்கள் நாளைக்கு வந்து எங்களால அழுத்தம் தாங்க முடியாம அன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டோம், இன்னைக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நடக்குமா நடக்காதா? அதனாலதான் சொல்றோம் 4 வருஷம் இந்த கவர்மெண்ட் நடக்குமான்னு தெரியாது. நீங்க சொல்றது வந்து, ஆனா இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் எங்கன்றீங்க? உங்க கட்சியில இருக்கிற ஒரு தலைவர் குற்றச்சாட்டு வச்சா
அவர்கிட்ட ஆதாரம் கேட்க மாட்டீங்க. பக்கத்திலே இருக்கிறாரு, உங்களை நம்பி அந்த ஆதாரத்தை கொடுக்கலாம், 2 அமைச்சர் யாருன்னு சொல்லலாம், ஆனால் அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க. அவர் விருப்பப்படும் போது சொல்வார் அப்படிங்கிறீங்க. அப்ப திரு அன்வர் ராஜா விருப்பப்படும் போது அதை சொல்ல முடியாதா? எங்க கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் சொல்றாரு, பொது வெளியில சொல்றாரு, உங்களுடைய கட்சி கூட்டத்துல சொல்லல. இல்ல, நாங்க என்ன சொல்றேன், நாங்களும் கேட்கிறோம். இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்தவர் அரசாங்கம் அமைஞ்சதுக்கே, அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் எந்த ஒரு கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம சுதந்திரமாக நடப்பதற்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அல்லது கட்சி தலைமை, இவர்கள் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது அதுதானே ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. சரி, பேசலாம். கிளாட்சன், எப்படி பாக்குறீங்க? இந்த 2 விதமான கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. இந்த ரொம்ப குழப்பமான கருத்து மாதிரி தான் தெரியுது. சிம்பிளான ஒரு விஷயம், யார் கிரெடிட் எடுக்கிறாங்க இதுக்கு அப்படின்றது. இப்போ இல்ல குழப்பம் இல்ல, நேரடியா அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறதுனால யாருக்கு அதிக கிரெடிட், யார் இதில் மிகப்பெரிய பயனடைகிறாங்க அப்படின்னு. இப்போ இது செய்கிறதுனால பாஜக அரசுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு மாநிலத்தில் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல், அவங்களுடைய கூட்டணியில் இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது. அங்கே ஒரு முதலமைச்சரை பிஜேபியால் அந்த மாதிரி கொண்டு போய் உள்ளார நிற்க வைக்க முடியுமா? அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, என்னதான் உள்ள அழுத்தங்கள் கொடுத்தாலும், அவங்க கொடுக்குற அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, எப்படி இந்த அழுத்தங்களுக்கு இவங்க ஆளானாங்க. அப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவங்க சீஃப் மினிஸ்டர் நிறுத்தினதும் வேறு அழுத்தங்கள் காரணங்களாகத்தானா? வேறு ஏதாவது அழுத்தங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். வரலாற்றில் இந்த மாதிரி இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அமைச்சர்கள் கூட்டங்கள் போட்டு நிறைய இடங்களில் முடிவுகள் எடுத்திருக்காங்க. வரலாற்று ரீதி அதுதான் நமக்கு தெரிகிற உண்மை. நான் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே குற்றம் சொல்கிறதா தான் பார்க்குறாங்களே தவிர, இதுக்கு நாங்கள் தான் காரணம், இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், இந்த குழப்பங்கள் வந்ததுக்கு நாங்கள் தான் காரணம், அவர் சரியா செய்யலை, இன்னைக்கு நாங்கள் அவரை மாற்றிட்டோம் பொறுப்பேற்றல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். அதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன உண்மைன்றது உண்மையிலேயே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பக்கம் கை காட்டாதீங்க சார். பாருங்க, நான் அவங்கள சொல்லக்கூட இல்லை. ஆனால் பொதுவாக பரவலாக என்ன ஒரு எண்ணம் தமிழகத்தில் இருக்குது அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சி, அதனுடைய பலவீனம் பாஜகவினுடைய வெற்றிக்கு அல்லது ஒரு திறவுகோலாக இருக்கு. இது நான் சொல்லலை. அந்த அம்மா ஒரு கெரிஸ்மேட்டிக் ஃபிகர். அவங்க இருக்கிற வரைக்கும் எங்களால் அரசியல் பண்ண முடியல, அவங்க போன பிறகு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ட்டு வெங்கையா நாயுடு இஸ் ஆன் ரெக்கார்ட். சரிதானா? மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறான், இந்த ஊர் 2 பெட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி இந்த அதிமுகன்ற ஒரு பெரிய இயக்கம், இந்த திராவிட இயக்கங்கள் வளர்றதுல இவங்களுக்கு பெரிய ஆசையோ அல்லது ஆர்வமோ இருக்கும்னு நானெல்லாம் நம்ப முடியாது. அதனால இது உடைஞ்சா நல்லது. அதாவது ஏற்கனவே திரு பொன்னார் அவர்கள் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் சொல்றாங்க 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி முடிவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவலா மக்கள் பரவலானா நம்ம பேசிக்கிறது, ஒரு ஆட்டோ டிரைவர் அல்லது மற்றவர்கள் பேசுறது, இந்த மாதிரி குழப்பங்களுக்கு பின்னணியில ஒருவேளை இவங்க இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு தமிழகத்துல. இப்ப நேரடியா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். இது என்ன நடந்தது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு. இதுவரைக்கும் யூகங்களாகவும் ஒரு இப்படியெல்லாம் செய்திருக்கலாம் அப்படியாகவும் இருந்ததை தாண்டி ஒரு முதலமைச்சரை நியமித்ததே மத்திய அரசாங்கம் தான். இப்படியான ஒரு நெருக்கடியை உருவாக்கி அவர்களுக்கு ஏற்ற ஒருவரை முதலமைச்சராக தொடக்க நாளிலே கொண்டு வந்துட்டாங்க, வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்கிறார். அண்ணன் அன்வர் ராஜா சொல்றது அவருக்கு தான் தெரியும். அதாவது நம்பகத்தன்மை, இந்த இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேஷுவல்ட்டி என்ன தெரியுமா? நம்பகத்தன்மை. அது செத்து போச்சு. யார் உண்மை பேசுறாங்க, எப்ப பேசுவாங்க? நல்ல வேளைக்கு உங்க ப்ரோக்ராம்க்கு பேரு நேர்பட பேசு, அதனால இப்ப சொல்லிட்டார். இல்லைன்னா வேற தெரியாது இல்ல, தொடக்கத்துல ஒரு நேர்மையான கருத்தையும் முன் வச்சாரு. மக்கள் இப்போது அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற நேர்மையான கருத்தையும் வச்சாரு. அதனால அவருடைய கருத்துக்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் கூடுது. அதனால இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு அசாதாரணமான சூழல். அதையும் சொன்னீங்க, அடுத்த 6 மாதத்துல மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. மக்களுடைய நம்பிக்கையை இது ஒரு அசாதாரணமான சூழல். வாட்ஸ்அப் மூலமாக, முகநூல் மூலமாக, SMS மூலமாகலாம் மக்களுடைய மனநிலையை, நாடி துடிப்பை நம்ம பார்த்து கணிக்கலாம் முடியாது. அது நியாயமும் இல்லை.
நாளைக்கு நடக்கக்கூடிய வாக்கெடுப்பில் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். இல்ல இந்த நல்லதே நடக்கும் இதெல்லாம் சார்ந்து திரு அன்வர் ராஜா சொல்ற அந்த குற்றச்சாட்டுல ஒரு சிறு உண்மையாக இருக்கும் பட்சத்துல ரொம்ப சோதனையான அடுத்தடுத்த நாட்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசாங்கமே வருகிறது அப்படின்னாலும் கூட எவ்வளவு தூரம் அவர்களால தமிழகத்திற்கான உரிமைகளை அழுத்தமாக கேட்டு பெற முடியும்? ஏற்கனவே ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல நாங்க வந்து இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னா அடுத்து வர நாட்கள் எப்படி இருக்கும்? அதாவது மிக பலம் பொருந்திய அரசுகள் தமிழகத்தில் இருந்தபோது கூட எல்லா நேரமும் வந்து தமிழகத்தினுடைய உரிமைகளை வந்து ரொம்ப போராடி பெற்று விட்டதாக சரித்திரம் இல்லை. அதனால எடப்பாடியை மட்டும் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பலம் பொருந்திய பலம் இல்லாத ஒரு முதலமைச்சராக கூட வலம் வரலாம். அதனால தெரியாது நமக்கு காலம் அவருக்கு. நம்ம லெட் அஸ் கிவ் தி பெனிஃபிட் ஆஃப் தி டவுட். என்ன அவர் போராடுவார் என்று நம்புவோம். இவர் மாதிரி அண்ணன் மாதிரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மனசாட்சி உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ஒரே வழி தமிழகத்திற்காக போராடுவது என்பதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லபடியா நடக்கும். அந்த ஒரு காலம் வருமோ வருதோன்ட்டு பார்ப்போம். இல்ல அந்த மாதிரியான ஒரு போராட்டத்திற்கோ அல்லது ஒரு இப்படி ஒரு மக்கள் பிரச்சனைகளை சிந்திக்கக்கூடிய இடத்துல இருந்திருந்தா அன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வேறு யாரோ நிர்பந்தித்து இன்னொருவரை முதலமைச்சர் ஆக்குற அந்த சூழல் வந்திருக்குமான்னு கேட்கிறேன். அப்படியான ஒரு நிலை இனிமே வரும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? மக்களுடைய கேள்வியா அதுதான் இருக்கு. இப்ப அதாவது சாஷ்டாங்கமா விழுந்துட்டு இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு திடீர் ரசம் மாதிரி வந்து ஹீரோவா வரலையா? அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறதா அவர் கேள்வி எழுப்புறாரு. அது அவங்களுக்கு தான் தெரியும் யார் இருக்கார்கள் என்பது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வந்து சுப்பிரமணியம் சுவாமி, அது நம்ம தமிழகத்தினுடைய தமிழ் கடவுளான சுப்பிரமணியம் சுவாமி எப்போது வாய் திறப்பாரோ அப்போதுதான் நமக்கு தெரியும். அதுவரை காத்திருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு அவருக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறீங்களே, அவங்க கட்சியை சார்ந்த அமைச்சர் இருக்கிறார், முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. இவங்க கட்சியோடு இல்ல பாரதிய ஜனதா கட்சியை நன்கு அறிந்த திரு மைத்ரேயன், பாரதிய ஜனதா கட்சியை நன்கு அறிந்த திரு மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டவர்கள் தான் முன்னரிசையில போய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால அந்த கேள்வியும் சேர்த்து வருது. சகோதரிக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு திரு பொன்னையன் அவர்கள் இருக்காரு, திரு செம்மலை இருக்காரு. நான் அவங்களுக்கு ஒரு சின்ன கருத்து சொல்றேன். அதாவது இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து ரொம்ப அதிகமா வந்து அது வந்து விசுவரூபம் எடுத்து இது உண்மைதான் எல்லாரும் நம்பக்கூடிய வாய்ப்பு எப்போ வருதுன்னா, அம்மா அவர்கள் மறைந்த மறுநாள் காலை மைத்ரேயன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுகிறார். இந்த கட்சியின் பொதுச் செயலாளராகவும் அடுத்த முதலமைச்சராகவும் ஒருவருக்கு தகுதியுள்ள ஒரே ஒருவர் சின்னம்மா தான் என்று ஒரு அறிக்கை விட உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கு. அது ஒரு 2 நாள் கழித்து ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை எடுத்ததுக்கு பிறகு முதலில் போய் ஓபிஎஸ் அவர்கள் பக்கத்தில் நின்று அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் மைத்ரேயன் தான். அப்போ மைத்ரேயன் முதலில் போறார் என்றால் எந்த சிக்னல் அடிப்படையில் போகிறார்? அவர் ஏற்கனவே எங்கிருந்து எங்களிடம் வந்தார், எந்த சிக்னல் எப்படி போகிறார்? இப்போது மைத்ரேயன் தான் எல்லாவற்றையும் முன்னின்று செய்கிறார். அவர் தான் தேர்தல் கமிஷனுக்கு இவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போயிருக்கிறார். கிட்டத்தட்ட நாடாளுமன்ற மாநிலங்களை உறுப்பினராக 14.5 ஆண்டுகள் இருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். 14 ஆண்டு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க. திரு அன்வர்ராஜா தொடர்ந்து பேசலாம். நம்ம இடைவேளை எடுக்க வேணும், ரொம்ப நேரமா ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். நேர்பட பேசி தொடர்கிறது. மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை திரு அன்வர் ராஜா வைத்திருந்தார். அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிப்ரவரி 5ஆம் தேதியே, டிசம்பர் 5ஆம் தேதியே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவை ஒட்டி அதற்கு பிறகு பதவியேற்ற திரு பன்னீர்செல்வம் அழுத்தத்தின் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசினுடைய அழுத்தம் காரணமாகவே அவருக்கு முதலமைச்சராக உடனடியாக தேர்வு செய்யப்பட்டார். உடனடியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடத்தப்பட்டது என்பதாக குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். திருவேங்கடம், திரு பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக இருக்கிறீங்க. நேரடியாக அவர் வைக்கிற குற்றச்சாட்டு அந்த அழுத்தத்தின் காரணமாகவே 3வது முறையாக உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்க வந்து பாரத பிரதமருக்கு அவ்வளவு தூரம் நம்பிக்கையானவராக மாறிட்டீங்க அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? இன்னைக்கு இருக்கிற அசாதாரண சூழ்நிலையில ஒரு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அண்ணன் சொல்றாரு. இதை வந்து ரொம்ப தெளிவா அவர் சொல்ற குற்றச்சாட்டினுடைய தொடர்ச்சியா நான் சொல்றேன். சில இன்சிடென்ட்ஸ், ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 50 பேர் போறாங்க, அவங்கள பார்க்க மாட்டேங்கிறாரு, முதலமைச்சரை பார்க்கிறார் பிரதமர். முதலமைச்சரை பார்த்த உடனே அதுக்கான
ஆக்ஷன் ஆரம்பிச்சிட்டார் பிரதமர், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற 4 மத்திய அமைச்சகங்கள் உடனடியாக வேலை செய்கிறது 2 நாள்ல கொடுத்தாங்க. இல்ல அது வந்து ஒரு அசாதாரண அன்னைக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்து அதுக்காக அவர் செயல்பட்டார், பிரதமர் அப்படி செயல்பட்டார். இன்றைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, நான் தன்னந்தனியா போராடுவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், நான் வந்து அன்னைக்கு அந்த மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா இறந்த அன்னைக்கு எனக்கு அந்த பதவி வேணாம், நான் முதல்வராக இல்லை வேற யாருக்குன்னா கொடுங்க நான் கேட்டுக்கிட்டேன். அதையும் மீறி அவங்க வந்து இவர் பேரை சொன்னாதான் மக்கள் ஏத்துப்பாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அவர் கொண்டு வந்தாங்க. அதை வெளிப்படையாக தெல்ல தெளிவாக எல்லா பிரஸ் மீட்லயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் மட்டும் சொல்லலீங்க, அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவன் தலைமை அதை சொல்லவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் திரு பன்னீர்செல்வம் ரொம்ப சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவரையே மாத்தணும்னு பாரதிய ஜனதால இருக்கிற அத்தனை தலைவர்களும் கேக்குறாங்க. அது எப்படி சொல்லி வைத்த மாதிரி திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆட்சிக்கு அவங்க என்ன பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அங்க நடக்குது, மிகச்சிறந்த முதலமைச்சராக இருக்கிறார், அவரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. சிறப்பா செயல்பட்டார் சொல்ல முடியும். ஏதோ தப்பா செயல்பட்டாரு, சிறப்பா தானே செயல்பட்டு இருக்காரு. அவருடைய அந்த 60 நாள்ல என்ன தப்பு பண்ணாரு, எல்லா விஷயமும் செயல்பட்டாரு. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு மெரினால, மக்கள் அத்தனை பேர் இளைஞர்கள் கூடி இருந்தாங்க. அந்த இளைஞர்கள் மேல கடைசி நாள்ல அவங்க நேரம் 2 மணி நேரம் தான் கேட்டிருந்தாங்க, நாங்க விளைவிக்கிறோம்னு சொல்லி. ஆனால் அந்த நேரம் கொடுக்கப்படாம ஒரு லத்தி சார்ஜ் நடந்து பெரிய வன்முறை வெடித்தது. அது முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம், காவல்துறை அவர் வசம் இருந்தது, யார் அப்ப அது கையாண்டது விளக்கம் கொடுத்திருக்காரு சார். சமூக விரோத சக்திகள் உள்ளுக்குள்ள வந்து ஒரு சார் அவர் சொல்லியிருக்காரு, சமூக சொல்லியிருக்காரு சார். ஒரு முதலமைச்சர் சொல்றாரு சார், ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு, காவல்துறை அதிகாரி சொல்றாங்க. ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி இன்னைக்கு விசாரணை அந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நடக்கட்டும் பாருங்க, உங்களுக்குமே உங்களை காப்பாத்துறதுக்கு உடனே இல்ல சார், ஒருத்தர் நல்லவன் எல்லாரும் சொல்லித்தானே சார் ஆகணும். நல்லவன் அப்படின்ற சர்டிபிகேட்டை யாரெல்லாம் கொடுக்கறாங்கன்னு நல்லவன் எல்லாரும் கொடுப்பாங்க சார். இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாரும் கொடுக்கறாங்க. தீ வச்சு எரிச்சாங்களா அது யாரு சார்? விசாரணை போட்டிருக்காரு, விசாரணை நடக்குது சார். விசாரணைக்கு அப்புறம் சார் முடிவு பண்ண நல்ல ஆட்சி எப்படி சொல்றீங்க? இல்ல விசாரணை சொல்றேன் சார், அது எப்படி நல்ல ஆட்சி எப்படி சொல்றீங்க? சொல்ற இந்த சமூக விரோதிகள் எல்லாமே 60 வயசுக்கு மேல இருக்க பாத்தீங்க சார். அது வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் சார் தெரியும். இப்ப தெரியாது சார், விசாரணைக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம். போய் களத்துல இருந்து 6 நாள் ஆய்வுக்கு அப்புறம் நான் சொல்றேன், விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும். ஆட்சி அதிமுக ஆட்சி, ஆனா காட்சி தான் மாறி இருக்கு. அண்ணன் சொல்றாரு, எப்படி அந்த ஆட்சி நல்ல ஆட்சி சொல்றீங்கன்னு ஓபிஎஸ் அன்னைக்கு தலைமையில இருக்கக்கூடிய என்ன புரியுதுன்னா, உங்க தலைவர் கூட சட்டமன்றத்துல சொல்லியிருக்காரு. இல்லங்கம்மா, நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கம்மா. நீங்க ஏமா வந்து ஓபிஎஸ் ஒரு கட்சி அதிமுக ஆட்சி தான், ஆனா அந்த ஒரு கட்சி ஆட்சியை ஒரு காட்சி மாறின உடனே இந்த பக்கம் அன்வர் அண்ணன் சொல்றாரு, அது எப்படி நீங்க நல்ல ஆட்சி சொல்றீங்கன்றாங்க. இதை புரிஞ்சு சொல்றாங்களா புரியாம சொல்றாங்கன்னு தெரியும். இதுதான் நாங்க சொல்றோம். இவங்க வந்து ஓபிஎஸ் இருக்கும்போது சொல்லக்கூடிய செய்தி நல்லாட்சி இல்லைன்னு இவங்க இப்ப சொல்றாங்க. ஓபிஎஸ் நல்லா செஞ்சிருந்தாங்க சொல்றாங்க. இதுதான் மக்கள் மத்தியில என்னன்னா, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதவி பலம், அது யார் சேர்ல உட்கார்ன்றதுக்காக தான் இந்த நாட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கட்டான நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் பேச. இப்ப வந்து ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப சசிகலா அவர்கள் தலைமையில் இருக்கிற அணி ஒரு கட்டமைப்போட அவங்க வந்து ஒரு நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது சார், நாளைக்கு ஓட்டு போடுற வரைக்கும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்தோட குடும்பத்தோட எந்த ஒத்துழைப்பும் இல்லாமல் வந்து தனியாக வந்து செயல்பட போகிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா அவருக்கு எப்பெல்லாம் வந்து ஆளுநரை பார்க்க போகிறாரோ கூட வந்து டிடி தினகரன் போயிட்டு தான் இருக்கார். ஸோ எல்லா ஆலோசனைகளும் அங்கேருந்து பெறப்பட்டு தான் நடக்க போகிறது. அதே மாதிரி எங்களுடைய முதல்வர் ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் தொடர்பில் தான் இருக்காங்க, எல்லாம் வந்து பல கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால எங்களால் எந்த முடிவு எடுக்க முடியல, நாங்கள் சாதகமான முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இன்னி வரைக்கும் அதாவது ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல இருந்தாங்க நியாயம். ஆட்சி அமைக்க அழைச்சாச்சு, பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாச்சு, அதுக்கப்புறமும் ஏன் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுங்க? ஏன் விட மாட்டேன்? அப்போ ஒன்றும் வந்து அவங்கள வந்து நீ உங்க தரப்புல இருந்து அவங்களை ஈர்ப்பதற்கு எல்லா வேலைகளும் செய்றீங்கிறதுனால எங்க தரப்புல இருந்து இருக்க வேணாம், மக்கள் இருக்காங்க, அவங்க மக்களை சந்திக்கிட்டோம், எங்களை சந்திக்கவே வேணாம், எங்களே சந்திக்க தொகுதிக்கு போட்டோம், தொகுதி மக்களை பார்க்கணும் அப்படின்னு மக்களை பார்க்காம எப்படி இருக்க போறாங்க? 4 ஆண்டு மக்களை பார்க்காம இங்கே உட்கார்ந்து நம்பிக்கை தீர்மானம் எடுத்து மக்களை பார்க்கலாம்ல. நான் நம்பிக்கை இல்ல, நான் அந்த நாளைக்கு அவருக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி மக்களை பார்க்கலாம்ல. தமிழ்நாட்டில் வந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள், இறந்தாங்க. தற்கொலை 17 பேர் அரசாங்கம் சொன்னுச்சு. ஆனால் 100க்கும் மேற்பட்ட விவசாய மரணங்களை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் வந்து அடுத்த நாள் கூலி வேலை இல்லாத சூழல் இருக்கிற நிறைய கூலி தொழிலாளர்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்.
அந்த நாளிலெல்லாம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போது முதலமைச்சர் எல்லாம் போய் மக்களை சந்திச்சிங்களா? இன்னைக்கு வந்து மக்களை சந்திங்கன்ற மக்கள் சந்திப்பை பத்தியும் மக்கள் பேரணியை பற்றியும் என்றைக்கு நமக்கு நினைவு வருது? எப்போ அந்த நினைவு வருது? இல்ல அது ஒரு அரசாங்கம் நடக்கும்போது இந்த விவசாயிகள் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையுமே வந்து அரசாங்கம் வந்து மக்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்கிறவங்க போய் பார்த்திருக்கணும், அமைச்சர்கள் போய் பார்த்திருக்கணும் வேண்டாமா? சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில தான் சார் இருக்காங்க. அவங்களை கேட்டு தான் சட்டமன்ற ஒரு முடிவு எடுக்குது, ஒரு தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, முதல்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அங்க இல்லவே இல்லையே. இவங்க இந்த வாக்கெடுப்புக்கு அங்க இருந்து வாக்கு நான் மறுக்கவே இல்ல. பூவத்தூர்ல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றிய கேள்வி எழுப்பதில் நாங்க கேள்வி எழுப்புறதுக்கு எல்லா நியாயங்களும் இருக்கு. ஆனால் இதே காரியங்களை இத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருந்தா நீங்க கேள்வி கேட்கறீங்களே, அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா நான் கேட்கிறேன். போயிருக்காரா விவசாயிகள் மரணம் அடைஞ்ச வீட்டுக்கு முதலமைச்சரா இருந்தவர் போய் பார்த்திருக்காரா? அவர் முதலமைச்சரா இருந்த இந்த 60 நாள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க முன்னாடியே இந்த கேள்வி கேட்டீங்க, 60 நாள் ஏன் சும்மா இருந்தாரு, இப்பயே வந்தாரு. 60 நாளும் தன்னை வளர்த்த ஒரு கட்சியில் ஒரு பிளவு ஏற்படக்கூடாது. இல்ல அதுதான் சார் இப்ப நடந்து கடைசியில் அதான் நடக்க போகுது. அவர் உள்ள எல்லா விஷயங்களும் முயற்சி பண்ணி எல்லா முயற்சியும் தோல்வி அடைந்து அந்த குடும்பத்துக்கிட்ட நம்மளுடைய ஆட்சியும் கட்சியும் போய்விடக்கூடாது என்ற காரணத்தினால பல முயற்சிகள் எடுத்தார். அவர் சொல்லிட்டு இருக்காரு, மேலும் மேலும் வெளிப்படுத்தி சொல்லிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் அவர் பதவியில இருந்து இந்த பிரச்சனையை பண்ணியிருந்தாருன்னா அவர் பதவிக்காக பண்றான்னு சொல்லலாம். பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திறந்துட்டு வந்து அதுக்கப்புறம் 2 நாள் தீர யோசிச்சு ஒரு ஆலோசனை கேட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்காரு. சோ அவர் பாத்தீங்கன்னா அந்த 60 நாள்ல ஒரு செயல்பாடு வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். கிளாட்சன், இப்போ நாளைக்கு வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட அதற்கு பிறகு திரு பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற ஆட்சி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் எப்படி நடைபெற முடியும்? அவங்க வந்து சுதந்திரமா அவர் முடிவுகளை எடுத்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை நடத்துவார். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். தமிழகம் இன்னைக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு நேரம், பினான்சியலா ஒரு கிரைசிஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்டும் கூட. இப்படியான ஒரு சூழல்கள்ல எப்படி ஆட்சி இருக்க போகுது? அதாவது நாளைக்கு வாக்கெடுப்புல அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ வரைக்கும் அப்படிதான் தெரியுது. இப்போ வரைக்கும் as on date, as of now, இந்த டைம்ல வந்து நம்ம அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் 4 ஆண்டுகள் இது கண்டிப்பாக எப்படியே நீடிக்குமா அப்படின்னு பார்த்தாலோ, அல்லது இவர்கள் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு ஏற்றவாறு தான் அவங்க நடக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தாலோ, அண்மையில் நடந்த சர்வேஸ் எல்லாம் எப்படி சொல்லுதுன்னா, அந்த கட்சியினுடைய தலைமைக்கு ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது சோஷியல் சர்வே கிடையாது, மற்ற சர்வேஸ் மற்ற களத்தில் இறங்கி நாங்கள் பார்க்குறதும் சொல்கிறோம். அப்போ இப்படி இருக்கும்பொழுது அவர்கள் கட்சியிலேயே பிளவுகள், உட்பிளவுகள், இப்போ அதிமுகன்னு சொல்ல எந்த அதிமுக, ஓபிஎஸ் அதிமுகவா இல்லை சசிகலா அதிமுகவான்ற மாதிரி இப்போ நிலைமை இருக்குது. உள்ளாரையே பிளவுகள் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகளை இப்போ நம்ம பார்க்குறோம். இது 4 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் எதன் அடிப்படையில் இந்த கேள்விகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லாட்சி திறன், ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு நல்லாட்சி திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதில் நிறைய மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இரண்டாவதாக சொல்ல போனால், இதுக்கிடையில் அது திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய வாய்ப்புகளை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாம் அது கட்சிகள் இருந்தால் அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு நல்ல வாய்ப்பு என்ன இருக்குன்னா, ஊழலற்ற ஆட்சி, இதை முழுமையாக மாற்றக்கூடிய அந்த நிலை இளைஞர்கள் மத்தியிலும் மற்றவங்க மத்தியிலும் இருக்குது. இதை நம்ம வந்து நல்ல கரெக்டான க்ளூ எடுத்துக்கிட்டு மற்றவங்களும் களத்தில் இறங்குனாங்கன்னா ஒட்டுமொத்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தருணத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு மத்திய அரசாங்கத்திட்ட இணக்கமான ஒரு எதிர்பார்ப்பை எதிர்க்கிறார். நேற்றைக்கு பிரதமருக்கு எழுதிய அந்த கடிதத்தில் நன்றி தெரிவிக்கும் போது, ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் கைண்ட் கோஆப்ரேஷன் அண்ட் சப்போர்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளோடு திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கிறார். தன்னுடைய நன்றி கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். மத்திய அரசாங்கம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை உங்களுக்கெல்லாம் தெரியும், எவ்வளவு நெருக்கடிகள் இருக்கிறது. நிதி நெருக்கடி மட்டுமல்ல, பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் ஒரு ஒரு அரசாங்கம், புதிய அரசாங்கமாக ஒரு ஓட்டில் 3வது முதலமைச்சர் வராரு. இப்போ அவருக்கான ஒத்துழைப்புகளை எவ்வளவு தூரம் கொடுக்க போகுது மத்திய அரசு? எந்த ஒரு கட்சி எந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாலும், இது ஏதோ அதிமுக மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் பாஜக அல்லாத எத்தனையோ அரசாங்கங்கள் இருக்குது. நம்ம நாட்டினுடைய பிரதமராக திரு மோடி அவர்கள் வந்த உடனேயே ஒரு விஷயத்த சொன்னார், நிதி ஆயோக்ல இந்த நாடு முன்னேறணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடம்புல கை, கால் எல்லாமே பலமாக இருக்கணும். இந்த கை வந்து இது வேற யாருக்கோ சொந்தமான கை, இதை நான் கவனிக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ அது உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது. இந்த கான்செப்ட் தான், இதுதான் அடிப்படை. அதனால் இங்கே ஒரு ஸ்திரமான ஆட்சி இருக்கணும், ஒரு நிலையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் மத்திய அரசாங்கம் நிச்சயமாக தமிழகத்திற்கு முழுமையாக இதனுடைய வளர்ச்சிக்கு என்ன வேணுமோ அத்தனை விஷயத்தையும் செய்ய தான் போகிறாங்க. அதில் 1% கூட குறை வைக்க போகிறதில்ல. இது வேற ஏதோ ஆட்சி, வேற ஏதோ கட்சி நடத்துகிற ஆட்சின்னு சொல்லி.
அரசியல் ரீதியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை, எங்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை முன்வைக்க வேண்டியது எங்களோட கடமை. இல்ல அந்த விமர்சனங்கள் முன்வைக்கிறது இதெல்லாம் மாற்று கருத்துல ஒரு கட்சியாக நீங்க விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க, அதை ஒரு ப்ரெடிக்ட் பண்றீங்க, இது எவ்வளவு நாள் நீடிக்கும் நீடிக்காது அப்படிங்கிற கருத்துக்களை சொல்றது இது எல்லாமே எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற உரிமைகள். ஆனா இன்னைக்கு மாநிலத்துக்கு நீங்க வந்து இப்போ இவங்க நிதி கேட்டு இதுவரைக்கும் வர்தா புயல்ல கேட்ட நிதியும் இன்னும் வரவில்லை, வறட்சி நிவாரண நிதி கேட்டிருக்கிறாங்க, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 12 நாட்களாக நம்ம இந்த அரசியல் குழப்ப நிலையை தான் பேசிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்குதே தவிர இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே இதுக்கெல்லாம் அனுப்பப்பட்டு விட்டது. மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி கோரப்பட்டிருக்கிறது. அரசாங்கமாக ஒரு முதலமைச்சர், காபந்து முதலமைச்சரோ யார் இருந்தாலும் வந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போ அந்த அந்த தேக்க நிலை இதெல்லாம் எப்ப போக முடியும்? process உங்களுக்கு சொல்ற மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு வறட்சிக்காக ஒரு குழு வந்து பார்வையிட்டு போயிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அதற்கான என்ன தகவல்களை கொடுத்துட்டு இருக்காங்க, கள நிலவரத்தை பத்தி நம்ம யாருக்கும் தெரியாது. அங்க எந்த ஃபைல் எந்த ஒரு கொரிக்காக பெண்டிங் இருக்குன்னு தெரியாது. நீங்க மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படுதான்னு கேக்குறீங்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கமா இருக்கட்டும், காபந்து அரசாங்கமோ இல்ல வரக்கூடிய அரசாங்கமோ, ரேஷன் பொருட்கள் 1 மாசமா மக்களுக்கு போக மாட்டேங்குது. அரசாங்க அலுவலகத்துல ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது. மிகப்பெரிய கோப்புகள், முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய கோப்புகள் எல்லாம் தலைமைச் செயலகத்துல முடங்கி கிடக்கு. அப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு அரசாங்கமே பொறுப்பேற்க முடியாத சூழல் இருக்கும்போது இப்போதானே பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இதை பற்றி எல்லாம் பேசி இருக்கணும்ல. 1 மாதமா ரேஷன் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு அதான் இப்ப சொல்றோம், நம்ம மத்தியில பொறுப்புல இருக்கும்போது இந்த விஷயங்கள்ல நம்ம தீவிரத்தன்மை, இங்க மாநிலத்துல ஒரு ஆட்சி இல்ல, ஆளுநர் பாதி நாள் இல்லவே இல்ல, ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, அதுக்கு பிறகு ஆளுநருக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு மத்திய அரசாங்கம் உடனடியாக ஆளுநரை அனுப்பி அதை தாண்டி நீங்க கொடுக்க வேண்டிய நிதி அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இதுக்கு வந்து இன்னொருத்தர் தமிழ்நாட்டில இருந்து போய் கேட்டுதான் இதெல்லாம் செய்யணும்னு இல்ல அவசியம் இல்ல. நீங்க வழக்கமா ரொட்டீனா நடக்கக்கூடிய விஷயங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து என்ன வருமா, இப்போ நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னு சொன்னா மின்சார திட்டங்களுக்கு மிகப்பெரிய நிதி உதவி கொடுத்திருக்கு 15 நாளைக்கு முன்னாடி. மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதி உதவி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுக்கு அது பிரயோஜனமா இருக்கு. என்ன நாம இந்த பரபரப்புல நீங்களும் மீடியாக்கள் சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமா எல்லோருக்கும் சேர்த்தது, உங்களுக்கு மட்டும் இல்ல. ஒரு கட்சியை விமர்சிக்கும் போது நிச்சயமா ஊடகங்களும் விமர்சனத்துக்கு உட்பட்டது, அதுல மாற்று கருத்து இல்ல. தமிழக மக்களுடைய அனைத்து கவனங்களையுமே நீங்க மாதிரியான ஊடகங்கள்லாம் உங்களை மட்டும் சொல்லல, எல்லாருமே என்ன பண்றீங்க, நைட் 8 மணில இருந்து 7 மணில இருந்து பிரச்சனைகளுக்கான கேள்விகளை எழுப்பினா, பிரச்சனைகளை விட்டு நீங்க இதுதான் பேசுறீங்க. பிரச்சனைகளுக்கான கேள்விகளை எழுப்பினா ஊடகங்கள் மீது குற்றம், நான் சொல்றேன் ஊடகம் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டதே இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்டீங்க இத்தனை நாள் நீங்க ரேஷன் பிரச்சனையை சொல்லல, நீங்க அதற்கான விவாதம் எங்க இருந்ததுங்க? இப்ப நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு நிரந்தர ஆளுநரை கூட போட முடியாத கேள்வி வருதா இல்லையா? 2 மாநிலங்கள், பெரிய மாநிலங்கள், மகாராஷ்டிராவும் பார்க்கிறாரு, தமிழகம் பார்க்கிறாரு. பொலிட்டிக்கலா இவ்வளவு ஒரு பெரிய கிரைசிஸ் இருக்கிற ஒரு மாநிலத்துல ஒரு நிரந்தர ஆளுநரை போடுறதுல என்ன தயக்கம் மத்திய அரசாங்கம்? தயக்கம் இதுல கிடையாது. நீங்க மத்திய அரசாங்கம் என்ன வந்து அவர்களுடைய வேலையை செய்யணுமோ, சில நேரங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி எதற்காக காலதாமதம் மத்திய அரசாங்கம் டெஃபினட்டா விளக்கும். அதனால கவர்னர் போடாத மட்டுமே தமிழக அரசாங்கத்துடைய நீங்களே சொல்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்கு. ஒரு காபந்து அரசு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சூழல்களுக்கு ஆளுநர் தானே நிறைய நேரங்கள்ல கால் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நான் சொல்றேன், ஆளுநர் எந்த நேரத்துல எந்த விதமான முடிவு, சென்னையிலேயே இருந்தா மட்டுமே உடனடியா 24 மணி நேரத்துக்குள்ள முடிவு எடுத்துட முடியுமா? சில விஷயத்துல முடியாது. அதை நம்ம பாக்குறோம். அவரோட பிரசன்ட் சென்னையிலேயே இருந்தா கூட 1 வார காலத்துக்கு முடிவெடுக்காம இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதனால இந்த கவர்னர் விஷயத்தை ஆளுநரை நம்ம வந்து நிரந்தரமா நியமனம் பண்ணவும் கவர்னர் விஷயத்தை மட்டுமே வச்சிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் கவனிக்கலன்னு சொல்ல முடியாது. கவர்னர் இங்க இருந்தா எல்லாத்தையுமே 24 ஹவர்ஸ்ல முடிவு எடுக்க முடியுமான்ற சப்ஜெக்ட்லாம் நீங்க சொல்றீங்க. அதுக்காக வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ல வெக்கேஷனுக்கு வந்து போற கவர்னர் கூடாது. ஒரு பெரிய ஸ்டேட் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க. இல்ல வெக்கேஷன் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு ஆளுநரை பார்த்து நீங்க எப்படி கேஷுவலா வார்த்தை சொல்லுவீங்க? இல்ல நான் சொன்ன, அதாவது நீங்க வந்து ஒரு மாநிலம் இவ்வளவு பெரிய, மத்திய அரசு பார்த்து கேட்கிறேன், ஆளுநரை பார்த்து கேட்கல. இதுக்கான இடத்துல இருக்கக்கூடிய இடம் மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டிய, நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடம். ஆமா உண்மை இது. இவ்வளவு பெரிய மாநிலத்துக்கு நீங்க எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்? வெக்கேஷன் வராருன்னு இல்ல அப்படிதான் இருக்கு. நாட்டு மக்கள் சொல்றாங்க, நாட்டு மக்கள் சொல்றாங்க. என்னங்க ஒரு மும்பை இது மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து போயிட்டு இருக்காரு, மக்கள் கேக்குறாங்க. மக்கள் பேசுற வார்த்தையை தான் நான் பேசுறேன். தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், வெக்கேஷனுக்கு வந்துட்டு போறாங்க வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. ஒரு விஷயம் கேளுங்க, இது நான் ஒண்ணு தவறாவோ அன்பார்லிமெண்டரி வேர்ட் பேசவே இல்ல. இது என்ன அர்த்தத்தை கொடுக்கறீங்க நீங்க? இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. அப்ப கவர்னர் செயல்படாம இருக்காரா? கவர்னர் செயல்படுறாரு, செயல்படுறது என்ன அர்த்தம்? வேலை செய்யாம ஓய்வு எடுக்கறதுக்கு வராரா? புரிஞ்சுங்க. அதாவது நான் புரிஞ்சறதா கேக்குறேன். வெக்கேஷன் என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஒரு விஷயம் கேளுங்க.
அதாவது கவர்னர் செயல்படுறாரா செயல்படுற கொஸ்டினே கிடையாது. வெக்கேஷனுக்கு அர்த்தம் சொல்லுங்க சார். யாருமே கவர்னர் வேலை செய்யாம செயல்படுறன்னு ஓய்வு சொல்ற எடுத்து விஷயம் இல்ல. ஏன் கவர்னரை போடல நீங்க? ஒரு பெரிய மாநிலம் இது, ஒரு பெரிய மாநிலம் இது. நான் என்ன மேடம், நம்ம யதார்த்தத்தை பேசணும் மேடம். யதார்த்தத்துக்கு நீங்க வெக்கேஷன் வார்த்தை பயன்படுத்துவீங்களா? இல்ல யதார்த்தத்தை பேசணும். நீங்க ஓய்வு எடுக்க வரேன்னு இல்ல சொல்றீங்க. ஓய்வுன்றது இல்ல. அதாவது நான் சொல்றேன் அங்க இருந்து இங்க வந்து அதுதான் சொல்றேன். முழுநேர ஆளுநரை நியமிக்கணும். முழுநேர ஆளுநருடைய தேவை இருக்கு அப்படிங்கறீங்க. என்ன ரீசன்? இல்ல திரு கிளாட்சன் குறுக்கிட விரும்புறீங்க. அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நம்ம பார்க்கணும். ஆளுநருங்கிறது ஒரு பிரச்சனை, அவ்வளோதான். இன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி தமிழகத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு வருதா? லோக்கல் பாடியில் எலெக்ஷன் நடந்துச்சா? கவர்னன்ஸ் மெக்கானிசம் கரெக்டாக இருக்கா? கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபைல் மூவ் ஆகுதா? சாதாரண தண்ணி பிரச்சனையிலிருந்து மற்ற விவசாய பிரச்சனைகள் வரைக்கும் யார் பேசுகிறாங்க? அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு அரசாங்கங்களோ எதிர்க்கட்சிகளோ கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது மக்கள் கிட்ட? எதிர்க்கட்சி கையில் எடுக்க மாட்டாங்க சொல்லாதீங்க சார். நீங்க பொதுவா பேசாதீங்க சார். எதிர்க்கட்சி கையில் எடுக்கலனா என்ன சார் பண்றீங்க? நான் எதிர்க்கட்சிக்காரன் உட்கார்ந்திருக்கீங்க. நேரடியா போய் பார்த்துட்டு மட்டும் வரது எதிர்க்கட்சி இருக்கு சார். சார் நேரா போய் பார்த்துட்டு ஸ்டேட்மென்ட் மட்டும் கொடுக்கறீங்க சார். அர்த்தத்துல பேச கூடாது. நீங்க பேசுறத நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். பொதுவான கருத்துக்களை நீங்க பேசுங்க. பொதுவாங்கற மேல திமுக மேல குற்றச்சாட்டுக்கு பேசாதீங்க நீங்க. குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி நீங்க வந்து ஜெனரல் பிலாசபி சொல்லாதீங்க சார். பின் பாயிண்ட் நீங்க அட்டாக் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய என்னுடைய பிரதான எதிர்க்கட்சி என்ன தப்பு செஞ்சிருக்கு, எங்க போல பப்ளிக் கிட்ட அவரோட கேள்விகள் எடுத்துட்டு நீங்க பேசுங்க. உங்களுக்கு நேரம் எடுங்க முதல்ல. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க போற போக்குல எப்ப பார்த்தாலும் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் எடுத்துங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் சரி, ஆல் ரைட். இது வரைக்கும் எந்த விதமான பிரஷருமே கொடுக்கல யாரு நடக்கவே இல்ல. இல்ல இது ஒன்னு கேட்கவா? ஒரு கேள்வி கேக்கட்டுங்களா? திமுக வந்து வழக்கு போட்டுருக்கு கோர்ட்ல. இத விட என்ன செய்யணும் எதிர்க்கட்சி? வழக்கு போட்டதனால சட்டமன்றத்துக்குள்ள பேசிருச்சு திமுக. இது வந்து ரேஷன் பொருட்கள் ஒரு மாசமா கிடைக்கல அப்படின்னு நம்ம அதெல்லாம் கையில எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுடைய செயல்தலைவருடைய ஒவ்வொரு நாள் பிரஸ் ரிலீஸ் மட்டுமே இல்ல சார். உங்களுக்கு தெரியாது இல்ல? இன்னும் இல்ல ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒரு பிரஷர் அப்ளை பண்றதுங்கிறதுக்கு பிரஸ் ரிலீஸ் மட்டும் தான் எதிர்க்கட்சி என்ன பண்ண முடியும்? இல்ல எதிர்க்கட்சி என்ன பண்ணல? பிரஸ் ரிலீஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி கிடையாது. நீங்க சொல்ற பிரஸ் ரிலீஸ் பண்ணவே ஓவரால் சிஸ்டம் இஸ் டிஸ்ஃபங்க்ஷனல். நீங்க எதிர்க்கட்சியா இருக்கிறதுலயும் வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்டிவா ஒண்ணும் நடக்கல. இங்க நடக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ஃபங்க்ஷனே இருக்க இல்லாத போது நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஃபங்க்ஷனே இல்லாத போது how can you accuse the opposition party? ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் கவர்மெண்ட் இருக்கும்போது how can you accuse the opposition party? criticism கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணி you can criticize should be fair criticism. இல்ல pick and choose. அப்படி கிடையாது. இல்ல அப்படி சொல்லாதீங்க. நீங்க நேரடியாக எத்தனை விஷயங்கள்ல போராட்டங்கள் நம்ம ஸ்டேட்மென்ட்ஸ் கொடுக்கிறோம், எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நான் சொல்லட்டுமா சார்? அவர் எனக்கு டைம் கொடுக்க சொல்லுங்க சார். ரேஷன்ங்கிறது ஒரு நாள் இல்ல ரேஷன் ஒரு முக்கியமான பிரச்சனை. உதாரணத்துக்கு மற்ற விஷயங்கள் இன்னைக்கு சொல்லிருக்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில கர்நாடகால இருக்கக்கூடிய அந்த மேகதாது இடத்துல 2 அணைகளை கட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இன்னைக்கு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் தளபதி சொல்லியிருக்கிறார். இதை விட என்ன சொல்லணும்ன்றீங்க? எதிர்க்கட்சி ஸ்டேட்மென்ட்ஸ் பொதுவா பேச வரவங்க எல்லாம் வந்து பொதுவா நீங்க வந்து எல்லாத்தையும் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம். திரு பரந்தாமன், உங்க கேள்வி நியாயமா, அதை நம்ம நிறைய பேசலாம். திரு அன்வர் ராஜா, நாளைக்கு பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டிய நேரத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. சசிகலா அவர்களுடைய தேர்வை எதிர்த்து இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் அதுல உங்களுடைய பதிலை கேட்டிருக்கிறாங்க. இது எவ்வளவு தூரம் நிற்கும் நினைக்கிறீங்க? அவருடைய தேர்வே சரியில்லாத போது கட்சியினுடைய மற்ற பிரச்சனை, அவர் நியமனங்கள் சரியா இருக்க முடியும்? இது நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, இதுக்கு முன்னால இருக்கிற அந்த பிரச்சனை, முன்னால இருக்கிற உதாரணங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனு வந்து நிற்கிறதுக்கு பழைய தேர்தல் கமிஷனர் கோபால்சாமி ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி நியமனங்கள் சரியில்லை, தேர்வு முறை சரியில்லைன்னா கோர்ட்டுக்கு தான் போகணுமே தவிர எலெக்ஷன் கமிஷன் இதுல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம். ஆனா அவங்க நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்களே, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்க மாட்டாங்க. நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்போம், அவ்வளவுதான் எங்களுடைய செய்ய முடியும். அவங்க சட்டத்தின் பிரகாரம், இந்த சட்டத்தின் பிரகாரம், இதன் பிரகாரம் தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானே தவிர இதுல ஒரு பெரிய அளவில் எங்களுக்கு பின்னாடி வருவதற்கான வாய்ப்பில்லை. ஒன்று. ரெண்டாவது, கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய நம்பிக்கையை பெறுவார், நல்ல ஆட்சியை தருவார். மத்திய அரசாங்கம் எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, இந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவை ஒட்டி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அப்படி ஒரு நெருக்கடியில இப்போ மீண்டும் ஒரு தேர்வு நடக்குதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல, ஒன்னும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. இல்ல நெருக்கடிக்கு இல்ல, அந்த மத்திய அரசாங்கம் ஒரு நெருக்கடி உருவாக்கி சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி அன்னைக்கு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கீங்கல்ல. சட்டமன்ற கட்சியினுடைய தலைவரை கூட்டணும் வாங்க அப்படின்னு சொன்னா எம்எல்ஏக்கள் வந்துட போறாங்க.
அது அந்த நேரத்தில் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இதற்கு முன்னுதாரணம் இல்லை. இல்ல அப்ப சுதந்திரமா அவங்க செயல்படலங்கிறது இருக்கிறதுனால ஒரு முன்னுதாரணம் இருக்கிறதுனால இப்போ சுதந்திரமா இருப்பாங்க. நீங்க சொல்றது வேற. நான் என்ன சொல்றேன்னு தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா, ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு பிரதமரோ இறந்ததற்கு பிறகு 2வது நிலையில் இருக்கின்ற ஒருவர் பிரதமர் பொறுப்பை ஏற்பார் அல்லது முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பார். அதற்கு ஒரு 10 நாட்கள் அவகாசத்தில் 7 நாள் 8 நாட்கள் அவகாசத்தில் அந்த நடைமுறை மாறி இருக்கு. அப்போதே உடனடியாகவே அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டார். இதில் ஒரு பின்னணி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய நன்றி. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நாளை தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையிலான அமைச்சரவை கூடுகிறது. பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டால் ஒருவேளை அந்த ஆட்சி என்பது மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக உங்களுடைய கணிப்புப்படி, உங்களுடைய ஆசைப்படி அந்த ஆட்சி அப்படி அமைகிறது என்றாலும் கூட, அந்த ஆட்சி என்பது மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, மாநில நலன் சார்ந்த விஷயங்களில் உறுதியாக நின்று செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு